ஹாய் வெல்கம் டு ரேவாஸ் ஆர்ட்ஸ். நான் ரேவதி சிவகுமார். இன்றைக்கி நம்ம ஜேர்னல் ஆர்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஃபஸ்ட் பேஜ் ஃபுல்லாகவே கவர் பண்ணி நான் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பார்க்காதவங்களுக்கு லிங்க் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது செகண்ட் பேஜ்க்காக ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டிக்கி நோட்லேருந்து ஒரு பேப்பர் மட்டும் நான் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் டார்க் பிங்க் கலரில் இருக்கக்கூடிய பேப்பர். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு பிளாக் கலர் மார்க்கர் யூஸ் பண்ணிட்டு குட்டி குட்டியாக டாட்ஸ் வச்சுட்டு ஸ்பைரல் பைண்டிங் மாதிரி இதை வந்து நான் வரைஞ்சி விட்டுக்கிறேன். நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதெல்லாம் உங்களோட ஜேர்னல் டைரியில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இதில் ஒரு ஸ்டிக்கர் ஒன்று எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு எடுத்திருந்தோம்ல பிங்க் கலரில் ஸ்டிக்கி நோட், அதுலேருந்து மறுபடியும் ஒரு பேப்பர் எடுத்துகிட்டு அதை அப்படியே பாதியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சைடில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்ட வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு புக் மாதிரி இருக்கிற மாதிரி நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதே மாதிரியே இன்னொன்றும் செஞ்சு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். இதில் ஒயிட் கலரில் ஒரு பேப்பரை சின்ன சைஸில் கட் பண்ணிவிட்டு இதுக்கு நடுவில் ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு விருப்பமானது நீங்கள் எழுதிக்கலாம். இப்போ நான் வாஷி டேப் எடுத்திருக்கேன். இதில் பிங்க் கலரும் கோல்டன் கலரும் இருக்கிற மாதிரியான டிசைனில் இருக்குது. இப்போ இதை எடுத்து நான் புக் மாதிரி செஞ்சிருந்தேன்ல அதுக்கு மேலேயும் கீழேயும் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இப்படி தான் ஒட்டணுன்ட்டு எந்த கட்டாயமும் இல்லை. நீங்கள் மேல் பக்கம் மட்டும் ஒட்டினா கூட அது நல்லா தான் இருக்கும். புக் மாதிரி நான் செஞ்சுருக்கேன்ல, இதில் வந்துட்டு மேலே உங்களுக்கு விருப்பமான ஹெட்டிங் நீங்கள் கொடுத்துக்கலாம். பென்னோ அல்லது மார்க்கரோ ஏதோ ஒன்று யூஸ் பண்ணி நீங்கள் எழுதிக்கலாம். நான் வந்து இதில் ஸ்டிக்கர் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு செஞ்சோம்ல அதில் ஹாப்பினஸ்ன்னு நான் ஸ்டிக் பண்ண போகிறேன். அடுத்ததில் வந்து ஸ்மைல்னு ஸ்டிக் பண்ண போகிறேன். இது வந்து நம்ம ஸ்டிக் பண்ண பிறகு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த புக்குக்கு உள்ளக்க ஒயிட் பேப்பரில் நம்ம எழுதி வைக்கணும்னு. அப்படி எடுக்கக்கூடிய ஒயிட் பேப்பர் நம்ம புக் மாதிரி செஞ்சுருக்கோம், அதை விட கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி பார்த்து நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 2 ஒயிட் பேப்பரை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் ஸ்டிக் பண்ணிட்டும் எழுதலாம், எழுதிட்டும் ஸ்டிக் பண்ணிக்கலாம், அது உங்கள் இஷ்டம் தான். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதிக்கிறேன். ஃபஸ்ட்டு உள்ளதில் ஹாப்பினஸ் இஸ் த பெஸ்ட் மேக்கப் அப்படின்னு எழுதியிருக்கேன். ஓரங்களில் ஃபுல்லாகவே சின்ன சின்னதாக லைன்ஸ் போட்டிருக்கேன். இப்போ க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு இந்த புக் மாதிரி செஞ்சதால அதில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த பேப்பர் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். இப்போ ரெண்டாவது உள்ளதில் எ வார்ம் ஸ்மைல் இஸ் த யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆஃப் கைண்ட்னஸ் அப்படின்னு நான் எழுதிக்கிறேன். கைண்ட்னஸ்ங்கிறத மட்டும் கொஞ்சம் போல்டாக இருக்கிற மாதிரி எழுதி விட்டுக்கிறேன். அடுத்து இதுலையுமே சின்ன சின்னதாக லைன் போட்டு விட்டுக்கிறேன். இப்போ வந்து 2 இது ஒரே மாதிரி செஞ்சுருக்கேன் இல்லையா, அப்போ வந்துட்டு 2லையுமே ஒரே டிசைன் இருக்கிற மாதிரி நம்ம வரைஞ்சி விட்டுக்கணும். நீங்கள் டாட் மாதிரி வைக்கிறதுனால வைக்கலாம், இல்லை வேறு ஏதாவது பேட்டர்னில் நீங்கள் பார்டர் வரைகிறதுனால வரைஞ்சிக்கோங்க. இப்போ இதையும் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு நான் ஸ்டிக் பண்ணிட்டேன். ஆல்மோஸ்ட் இந்த பேஜ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதோட ஓரங்கள் வந்து கொஞ்சம் பிளைனாக இருக்கிற மாதிரி இருந்தது, அதனால மெல்லிஸாக இருக்கக்கூடிய வாஷி டேப் எடுத்து 4 சைட்லேயும் பார்டர் மாதிரி நான் ஸ்டிக் பண்ணி வச்சுக்கிறேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு பிங்க் கலரும் கோல்டன் கலர்லையும் இருக்கிற மாதிரியான ஒரு குட்டி ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டிக்கர் எடுத்து நான் நடுவில் இருக்கிற அந்த ஒயிட் பேப்பரில் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ஓ ஹாப்பி டே, அதுக்கப்புறம் வந்து குட் டைம்ஸ் அப்படிங்கிற 2 டிரான்ஸ்பரண்டான ஸ்டிக்கர் எடுத்து அந்த ஹார்ட்க்கு 2 சைட்லேயும் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். பிங்க் கலர் பேஜ் வந்து நம்ம ஃபுல்லாகவே கவர் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து அடுத்த பேஜ் நான் கவர் பண்ண போகிறேன். அதுக்காக பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரியான ஒரு பேட்டர்ன் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை எடுத்துட்டு கிராஸாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வந்து இதை நல்லா கிழிச்சு எடுத்துக்கலாம். இது வந்து நான் ப்ளூ கலர் தீமில் பண்ணலான்னு நினச்சிருக்கேன். அதனால ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இது நல்லா டார்க் ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரியான ஒரு பேப்பர். இதில் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த புக் இருக்கு இல்லையா டைரி, அதுக்கு நடுவில் வர மாதிரி வச்சுட்டு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். ஓரங்கள் வந்து ஒயிட் கலரில் இருக்கும். இது ஸ்டிக் பண்ண பிறகு இதுக்கு மேலேயே நான் கார்னரில் ஒட்டுற மாதிரி இந்த பேட்டர்ன் பேப்பரில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி ஸ்க்ராப் புக் பண்ணுறதுக்கு க்ளூ யூஸ் பண்ணுறதை விட க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். க்ளூ யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சமாக மட்டும் க்ளூ யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கார்னர்லேயும் பேட்டர்ன் பேப்பர் ஒட்டின பிறகு லைட் ப்ளூ கலரில் ஒரு பேப்பர் எடுத்திருக்கேன். இதில் க்ளூ ஸ்டிக் அப்ளை பண்ணிவிட்டு இந்த டார்க் ப்ளூ கலர் பேப்பர் இருக்கு இல்லையா அதுக்கு மேலே வச்சுட்டு சென்டரில் இதை வச்சு ஒட்டிக்கிறேன். இதில் எல்லாமே நான் வந்து பாசிட்டிவான வேர்ட்ஸ் இருக்கிற மாதிரி நான் இதை ரெடி பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பி கைண்ட் அப்படின்னு சர்க்கிள் ஷேப்பில் இருக்கிற ஒரு லைட் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் எடுத்து ஒட்ட வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கிரியேட் மெமரிஸ் அப்படிங்கிற ஸ்டிக்கரையும் கேக்டஸோட ஒரு ஸ்டிக்கரையும் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அப்புறம் வாஷி டேப் எடுத்து இந்த ப்ளூ கலர் பேப்பர் ஒட்டணும்ல அதுக்கு 2 கார்னரில் வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்கிறேன். இந்த ப்ளூ கலர் பேப்பர் இருக்கு இல்லையா, இதில் நம்மளுக்கு பிடிச்சது எது வேணாலும் நம்ம எழுதிக்கலாம். ஆனால் நான் வந்து இந்த 2 சைட்லேயுமே கோல்டன் கலரில் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் எடுத்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேல் பக்கம் ஹாப்பி அப்படின்னு ஒரு ஸ்டிக்கர் எடுத்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்வீட் லிட்டில் மொமெண்ட் அப்படிங்கிற டிரான்ஸ்பரண்ட் ஸ்டிக்கரும் நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இப்போ வந்துட்டு லைட் ப்ளூ கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். அதை டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒயிட் கலரில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு பேப்பர் எடுத்து அதுக்கு மேலேயே வச்சுட்டு நான் நீட்டாக மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணணும். அப்படி கட் பண்ணும்போது இந்த ஹார்ட்டோட 2 சைடில் மட்டும் கட் பண்ணாமல்
மீதி இருக்கிற இடங்கள பூராத்தையும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ வந்து இத கட் பண்ணதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஒரு புக் மாதிரி ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதே மாதிரியே நான் 2 ஹார்ட் மாதிரி செஞ்சு எடுத்துக்கிறேன். இப்போ இதில க்ளூ அப்ளை பண்ணிட்டு, இந்த புக்கோடைய 2 கார்னர்லயும் இந்த ஹார்ட் ஷேப் இருக்கிற மாதிரி வச்சு நான் ஸ்டிக் பண்ணிக்க போறேன். இத ஸ்டிக் பண்ண பிறகு, இதில ஒயிட் கலர்ல பேப்பர் எடுத்து, அந்த பேப்பர நம்ம இப்ப செஞ்சிருக்கோம்ல ஹார்ட் ஷேப்ல, அத விட கொஞ்சம் குட்டி ஹார்ட்டா இருக்கிற மாரி செஞ்சுட்டு, க்ளூ அப்ளை பண்ணிட்டு உள்பக்கமா ஒட்டியிருக்கேன். 2 சைட்லயும் இந்த மாரி ஒட்டின பிறகு, இதில வந்து நம்மளுக்கு பிடிச்சத எழுதிக்கலாம். இல்ல நான் ஃபர்ஸ்ட்டு சொன்ன மாரி எழுதிட்டு, அதுக்கப்புறம் கூட நீங்க ஸ்டிக் பண்ணிக்கோங்க. அது உங்க இஷ்டம் தான். நான் வந்து எழுதுறதுக்காக ஹைலைட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். "யூ பிகம் வாட் யூ பிலீவ்" அப்படிங்கிறத நான் வந்து எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் ஓரத்தில டார்க் ப்ளூ கலர்ல பிரஷ் பென் யூஸ் பண்ணி குட்டி குட்டி டாட்ஸ் வச்சிருக்கேன். இப்போ 2வது ஹார்ட்ல கைண்ட்னஸ் ஆல்வேஸ் கம் பேக் அப்படின்னு எழுதியிருக்கேன். இதுலயும் டார்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய பிரஷ் பென் எடுத்துட்டு பார்டர் மாதிரி சின்ன சின்ன டாட்ஸ் வச்சிருக்கேன். இது முடிச்சதுக்கப்புறம் இதில் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டு பட்டர்ஃப்ளை ஷேப்பில் இருக்கக்கூடிய பேட்டர்ன் பேப்பர் யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதனால இந்த ஹார்ட் 2லையுமே 2 பட்டர்ஃப்ளை எடுத்து ஒட்ட வச்சுக்கிறேன். இதுவுமே ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு பட்டர்ஃப்ளை தான் நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு குட்டியாக இன்னொரு பட்டர்ஃப்ளை எடுத்து இந்த பேப்பரில் நான் ஒட்டியிருக்கேன். இதை ஸ்டிக் பண்ண பிறகு ஒரு ஒயிட் கலரில் ஒரு ஸ்ட்ரிப் மாதிரி பேப்பர் கட் பண்ணிவிட்டு அந்த பேப்பரோட 2 எட்ஜ்லையுமே ஒரு ரிப்பன் மாதிரி நான் வந்து கட் பண்ணி விட்டுக்கிறேன் சிசர்ஸ் யூஸ் பண்ணி. இப்போ இதில் க்ளூ ஸ்டிக் யூஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இதை ஒட்டி வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் வந்து டார்க் ப்ளூ கலரில் குட்டி குட்டியாக ஹார்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய ஸ்டிக்கர்ஸ் வந்து அங்கங்கே இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இந்த ஒயிட் பேப்பர் எடுத்து நம்ம மேல் பக்கமாக இருக்கிற மாதிரி வச்சு ஒட்டிட்டு இதில் பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணிவிட்டு டேட் எழுதிக்க போகிறேன். டேட்டுன்னு லெட்டரில் எழுதிட்டு கீழேயே அன்றைக்குரிய டேட்டையும் நான் போட்டுட்டேன். இதே மாதிரி ஒவ்வொரு வாட்டி நீங்கள் வந்து ஜர்னல் ஆர்ட் பண்ணும்போதும் அன்னன்னைக்குரிய டேட்டை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. இப்போது இந்த பிளாக் கலர் பென் யூஸ் பண்ணியே நம்ம ரிப்பன் மாதிரி செஞ்சிருந்தோம்ல, அதுக்கு வந்து ஒரு பார்டர் மாதிரி லைன் போட்டு விட்டுக்கிறேன். அவ்வளோதான். இந்த ஜர்னல் ஆர்ட் வந்து நம்ம ப்ளூ கலரில் உள்ள தீமில் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளோட சேனலில் ஜூலையில் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு உடம்பு சரியில்லாமல் போனதுனால அந்த கிவ் அவே கேன்சல் ஆயிடுச்சு அப்படிங்கிறதையும் ஒரு வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். இப்போ நான் ரெகுலராக வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால டிசம்பரில் மறுபடியும் கிவ் அவே ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினச்சிருக்கேன். டிசம்பர் மாதத்தில் நம்ம அப்லோட் பண்ணுற எல்லா வீடியோவையும் முழுமையாக பார்த்து அந்த வீடியோக்கெல்லாம் லைக் பண்ணி அந்த லைக்கை மென்ஷன் பண்ணி கமெண்ட் பண்ணியிருக்கணும். உங்களால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம சேனலுடைய வீடியோக்களை ஷேர் பண்ணியிருக்கணும். ஷேர் பண்ணதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்லாம் எடுத்து அனுப்ப வேண்டாம். ஆனால் நீங்கள் எத்தனாவது லைக் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் வீடியோவை முழுசாக பார்த்துருக்கீங்க அப்படிங்கிற மாதிரியான தெளிவான கமெண்ட்ஸ் வந்து எனக்கு வேணும். ஏன்னா நான் எல்லாருடைய கமெண்ட்ஸையுமே நான் படிப்பேன். இந்த கிவ்அவேக்காக டிசம்பரில் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோலையுமே உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கணும். லைக் எத்தனாவதுங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்கணும். எல்லா வீடியோக்குமே உங்களோட கமெண்ட்ஸ் இருக்கணும்னு சொன்னேன் இல்லையா, சில வீடியோக்களில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களோட நேமை லக்கி ட்ரால நான் எழுத மாட்டேன். ஸோ பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புகிறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணியிருக்கணும். வின்னர்ஸை ஜனவரி 1st வீக்கில் அனௌன்ஸ் பண்ணிடுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. நான் சீக்கிரமாகவே ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.